ஜோ கம்மிங்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்ல டெய்லியும் சம்பந்தமே இல்லாம சாப்பாடு காணாம போயிட்டு இருந்திருக்கு. அவர் வீட்ல நிறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இருக்கும் போது ஏன் டெய்லி சாப்பாடு காணாம போகுதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இவரும் அவங்க ரோட்ல இருக்க சிசிடிவி கேமரா, அப்புறம் வீட்டுக்கு வெளியே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா எதுலயுமே சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் கூட சிக்கல. சரி, டெய்லி ஃப்ரிட்ஜ்ல இருந்தான சாப்பாடுலாம் காணாம போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் பக்கத்துல ஒரு மறைமுகமான கேமரா விற்கிறார் ஜோ கம்மிங்ஸ். ஃபாரின்ல எல்லாரோட வீட்லயும் ஏசி வென்ட் இருக்கும். நம்ம நிறைய படங்கள்ல அதுல எல்லாரும் தப்பிச்சு போற மாதிரி எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். நைட்டு ஜோ கம்மிங்ஸ் ஃப்ரிட்ஜ் பக்கத்துல அந்த கேமராவை செட் பண்ணிட்டு போய் படுத்துறாரு. அதுக்கப்புறம் சரியா 2 மணி நேரம் கழிச்சு அது ஏசி வென்ட் வழியா நிறைய முடி வச்சுட்டு ஒரு பொண்ணு ஜோ கம்மிங்ஸ் வீட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிச்சன்லயே அப்படி இப்படி நிறைய ரவுண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பால் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே நிறைய ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஜோ கம்மிங்ஸ் வர மாதிரி சவுண்ட் கேட்ட உடனே அந்த பொண்ணு போய் சோஃபாக்கு பின்னாடி ஒளியுது. அதுக்கப்புறம் ஜோ கிச்சனை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி உள்ள வந்துச்சோ அதே மாதிரியே அந்த ஏசி விட்டு மேலே ஏறி உள்ள போய் அடுத்த நாள் அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமரா வழியா ஜோ அங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு போலீஸுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸும் வந்து அந்த ஏசி விட்டு ஓபன் பண்ணி பார்த்தபோது உள்ள அந்த பொண்ணு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விசாரிச்சதுல அந்த பொண்ணு 2 மாசமா அந்த ஏசி வெண்டுக்குள்ள ஏதாவது தங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு.